Hi students. Generally, நம்ம ஒரு amount of substance that is ஒரு பொருளோட அளவை denote பண்றதுக்கு mole அப்படிங்கற யூனிட் தான் யூஸ் பண்றோம். சோ இந்த மோல்ங்கிறது நமக்கு என்ன ஜெனரலா மோல்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். and மோலை வச்சு வேற என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். இந்த மோல் and மோலை வச்சு வர ரிலேஷன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வர ஒரு क्वेश्चனை ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போ கம்பல்சரி நீ மோல்னா என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். ஓகே சோ மோல்னா என்ன ஜெனரலா மோல்னா என்ன அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 கிராம் கார்பன் எடுத்துக்கிறேன் வைங்க. ஓகே ஒரு 12 கிராம் கார்பன் எடுத்துக்கிறேன். அது என்ன கார்பன் எடுத்துக்கிறேன் அப்படினா ஜெனரலா கார்பனுக்கு ஒரு 3 ஐசோடோப் இருக்கு. ஓகே 1 கார்பன் 12 கார்பன் 13 கார்பன் 14 மொத்தம் கார்பனுக்கு 3 டைப் ஆஃப் ஐசோடோப்ஸ் இருக்கு. ஓகே 3 வகையான ஐசோடோப் இருக்கு. ஐசோடோப்னா என்னன்னு தெரியும் தானே? அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும். அணு எண் சேமா இருக்கும், நிறை எண் வேற வேறயா இருக்கும். ஓகே இதுல இந்த C12 கார்பன் ஓகே C12 அணு நிறை தட் இஸ் அட்டாமிக் மாஸ் 12 ன்னு வச்சிருக்கிற கார்பன் அந்த அட்டாமிக் மாஸ் 12 ன்னு வச்சிருக்கிற கார்பனோட 12 கிராம் ஓகே 12 கிராம் C12 ஐசோடோப்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குமோ ஓகே அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆட்டம் ஆர் அயான் ஆர் மாலிக்யூல் இத வச்சிருந்ததுனா அததான் மோல் அப்படினு சொல்றோம். ஓகே அததான் மோல். மோல்னா என்ன? 12 கிராம் கார்பன் என்ன கார்பன் C12 கார்பன். அந்த C12 கார்பனை நான் 12 கிராம் எடுத்துக்கிறேன். அந்த 12 கிராம் C12 கார்பன்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வேற எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வேற எந்த ஒரு கெமிக்கலா இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே அந்த கெமிக்கல் இதுல இருக்கிற ஆட்டம்க்கு ஈக்குவலான ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிக்யூல் இதுல எது வேணாலும் வச்சிருக்கலாம். மொத்தத்துல எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இதுல இருக்கிற ஆட்டம்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அததான் 1 மோல் அப்படின்னு சொல்றோம். ஓகே புரியுதா? 1 மோல்னா என்னன்னு இத ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே இங்க இந்த 1 மோல்ங்கிறது எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த 1 மோல் அப்படிங்கிறது அவகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவல். படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? 1 மோல்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? அவகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவல். அவகாட்ரோ நம்பர்ங்கிறது என்ன? 6.023 or 22 ன்னு கொடுப்பாங்க ஒரு சில புக்ஸ்ல. ஓகே 6.023 into 10 power 23 இங்கேயும் 23 இங்கேயும் 23 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே அவகாட்ரோ நம்பர் 6.023 into 10 power 23 இது எதுக்கு ஈக்குவல்? 1 மோலுக்கு ஈக்குவல். இது என்ன சார் இதுக்கெல்லாம் யூனிட் எதுவும் இல்லையா அப்படினா இங்க நம்ம எலக்ட்ரானாவும் அத கன்சிடர் பண்ணிக்கலாம், மாலிக்யூல்ஸாவும் கன்சிடர் பண்ணலாம், ஆர் ஆட்டம்ஸாவும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஓகே நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே புரிஞ்சா? 1 மோல்ங்கிறது என்ன? 12 கிராம் கார்பன் என்ன கார்பன் C12 கார்பன். C12 கார்பனை நான் 12 கிராம் எடுத்துட்டேன்னா அதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஆட்டம்ஸ்க்கு ஈக்குவலான ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் இருந்ததுன்னா அததான் 1 மோல்னு சொல்றோம். அப்ப 1 மோல்ங்கிறது எதுக்கு சார் ஈக்குவல்னா 1 மோல்ங்கிறது அவகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவல். அவகாட்ரோ நம்பர்ங்கிறது என்ன? 6.023 into 10 power 23 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். ஓகே அடுத்தது இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோல்ஸ் பேஸ் பண்ணி ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஜெனரலா ஒரு மோல்ங்கறத நான் எதனவா கன்வர்ட் பண்றேன் அப்படிங்கறத பாரு. ஓகே இந்த பக்கம் ஆரோ மார்க் போட்டிருக்கேன், டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். எங்க ஆரோ மார்க் இருக்குங்கறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. பாரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மோல் இருக்கு. இந்த மோலை என்னால மாஸ் நிறையா கன்வர்ட் பண்ண முடியும். ஓகே மாஸ் நிறையா கன்வர்ட் பண்ண முடியும். இதே மோல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் துகள்களின் எண்ணிக்கைன்னு சொல்றோம். ஓகே பார்ட்டிகல்ஸ்னா இங்க என்ன சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ்ங்கிறது இங்க ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் நமக்கு क्वेश्चनல என்ன கேக்குறாங்களோ அது. ஓகே ஆட்டம்ஸாவும் இருக்கலாம், மாலிக்யூல்ஸாவும் இருக்கலாம், அயான்ஸாவும் இருக்கலாம், எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இந்த மாதிரி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே சோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்னால மோல கன்வர்ட் பண்ண முடியும். அடுத்து வால்யூம் தட் இஸ் கன அளவாவும் என்னால மாத்த முடியும். ஓகே எதுல? STP ல. STP னா தெரியுதானே? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர். ஓகே திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தம்.
இப்போ என்னென்னவா கன்வெர்ட் பண்றோம், எப்படி கன்வெர்ட் பண்றோம்னு பாரு. எனக்கு இப்போ மாஸ் क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. ஓகே, क्वेश्चनல எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, மாஸ். இப்போ அந்த மாஸை வச்சு நான் எப்படி சார் மோல் கண்டுபிடிக்கிறது அப்படினா, மோல் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா mole is equal to, क्वेश्चनல எனக்கு என்ன கொடுத்திருக்கான், நிறை, that is mass. இந்த மாஸை நான் மோலா கன்வெர்ட் பண்ணனும்னா பாரு, மாலிகுலர் மாஸ்னால டிவைட் பண்ணுவோம். m அப்படினா மாலிகுலர் மாஸ், மூலக்கூறு நிறை அப்படினு அர்த்தம். ஓகே, சோ மாலிகுலர் மாஸ்னால டிவைட் பண்றோம். அப்போ மாஸை மாலிகுலர் மாஸ்னால டிவைட் பண்ணா கிடைக்கிறது என்னது, மோல். ஓகே, क्वेश्चनல என்ன மாஸ் கொடுத்திருந்தாலும் ஓகே, அந்த மாஸை என்ன மாலிகுல் கொடுத்திருக்கானோ அந்த மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணு. ரெண்டையும் டிவைட் பண்ணா கிடைக்கிறது மோல். ஃபர்ஸ்ட் ஒன் இது. எனக்கு இப்ப மாஸ் வேணும். क्वेश्चनல மோல் கொடுத்துட்டான், மோல் இருக்கு ஆனா மாஸ் வேணும். என்ன பண்ணலாம், மாஸ் அப்படியே வச்சுக்கலாமா? இந்த மாலிகுலர் மாஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா மோல் இன்டு மாலிகுலர் மாஸ். புரிஞ்சா? இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் அதே மோல் வேணும், பட் எனக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எனக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கான். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா பாரு, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஆரோ மார்க் பாரு இங்க போட்டுருக்கனா. அப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நான் மோலுக்கு கன்வெர்ட் பண்ணனும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மோலுக்கு கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கோம், 6.023 into 10.23 என்னது, அவகாட்ரோ நம்பர், ரைட்டா? அப்போ number of particles அல்லது துகள்களின் எண்ணிக்கை divided by அவகாட்ரோ நம்பர், ரைட்டா? இதே இல்ல எனக்கு மோல் கொடுத்துட்டான், number of particles கேக்குறான், என்ன பண்றது, again number of particles equal to, இத அப்படியே வெச்சுக்கலாமா, மோல் கூட அவகாட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணிடு. தட்ஸ் இட். இது fourth ஃபார்முலா. fifth one வால்யூமை பேஸ் பண்ணி எழுதுறோம். ஓகே, வால்யூமை பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாரு. மோல் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கொடுத்துட்டாங்க, வால்யூமை மோலுக்கு கன்வெர்ட் பண்ண ஆரோ மார்க் பாரு இங்க இருக்கா. அப்ப வால்யூமை நான் மோலுக்கு கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கோம், 22.4 லிட்டர்னால டிவைட் பண்ணனும். இது என்ன சார் 22.4, எதுக்காக இத எடுத்துக்கிங்க அப்படினா 22.4 லிட்டர்ங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல இருக்கிற வால்யூம். ஓகே, இந்த STP ல வால்யூம்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர், திட்ட வெப்பநிலை அழுத்தத்துல கன அளவு, அதுதான் 22.4. ஓகே, சோ அப்ப 22.4 ஆல டிவைட் பண்றோம். சோ மோல் again is equal to volume divided by 22.4 liter or otherwise. எனக்கு வால்யூம் வேணும், மோல் கொடுத்துட்டாங்க, அப்படியே ஃபார்முலாவை மாத்திக்கலாமா, மோல் into 22.4 liter. That's it. இவ்வளவுதான். ஒரு வால்யூம் கொடுத்து மோல் கால்குலேட் பண்ண சொன்னாலோ, அது மாஸ் கொடுத்து மோல் கண்டுபிடிக்க சொன்னாலோ, ஆட்டம்ஸ் கொடுத்துட்டு ஆர் மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு மோல் கால்குலேட் பண்ண சொன்னாலோ, இதுதான் ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ இதுல இன்னொரு ரிலேஷன் பாரு. சப்போஸ் எனக்கு क्वेश्चनல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கால்குலேட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஓகே, என்ன பண்றது, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ங்கறத நான் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணனும். எங்க இருந்து எங்க வருதுன்னு பாரு, இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அவகாட்ரோ நம்பர்னால டிவைட் பண்ணி மோல் கால்குலேட் பண்றோம். இந்த மோல மாலிகுலர் மாஸ் கூட மல்டிப்ளை பண்ணி மாஸ் கண்டுபிடிக்கும். புரியுதா? எங்க இருந்து எங்க ரிலேட் பண்றோம்னு பாரு. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க, அத நான் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணனும் ஆர் அத நான் வால்யூம்க்கு கன்வெர்ட் பண்ணனும். என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அவகாட்ரோ நம்பர்னால டிவைட் பண்றோம். ஆரோ மார்க் பாத்துக்கிட்டே வா, அவகாட்ரோ நம்பர்னால டிவைட் பண்றோம், என்ன கிடைக்கும், மோல். மாஸ் கேட்டிருந்தாங்கன்னா மோல் கூட மாலிகுலர் மாஸை மல்டிப்ளை பண்ணா மாஸ். இதே வால்யூம் கேக்குறாங்கன்னா மோல் கூட 22.4 லிட்டரை மல்டிப்ளை பண்ணா வால்யூம். இதேதான் வால்யூம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேக்குறாங்கன்னா மோல், அப்புறம் இது. இதே வால்யூம் கொடுத்துட்டு மாஸ் கேக்குறாங்கன்னா, புரியுதா? இதுதான் மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க மோல்ங்கிறது ஜெனரலா எதுக்கெல்லாம் ஈக்குவல்னு சொல்லிடுறேன். நான் முன்னாடி அவகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவல்னு சொன்னோம் இல்லையா, அதேதான் பாரு. ஒரு மோல், தட் இஸ் 1 மோல் அப்படிங்கிறது
மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவல், மூலக்கூறு நிறைக்கு சமம். at the same time அவகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவல் and 22.4 லிட்டருக்கும் ஈக்குவல். ஓகே, ஜெனரலா மோல்ங்கிறது எதுக்கெல்லாம் ஈக்குவல்? மாலிகுலர் மாஸ், அவகாட்ரோ நம்பர், 22.4 லிட்டர். இது ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் எங்க பார்த்த மாதிரி இருக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் சொன்னோம்ல, அந்த ரிலேஷன்ல பாரு, மாலிகுலர் மாஸ், அவகாட்ரோ நம்பர், 22.4 லிட்டர். இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான் இந்த மோல். புரிஞ்சுதா? சோ இந்த மோல் கான்செப்ட கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோ. இந்த மோல் கான்செப்ட்ல இருந்து நமக்கு ரிப்பீட்டடா क्वेश्चंस வந்துகிட்டே இருக்கும். ஓகே, கண்டினியூஸா இதல இருந்து क्वेश्चंस கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா क्वेश्चनக்குமே கம்பல்சரி உனக்கு மோல்ஸ் தெரியணும். ஓகே, அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மோல் கான்செப்ட தெளிவா படிச்சு பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாसेस போயிட்டு இருக்கு. அந்த கிளாसेस பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. Thank you.